அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம். அஸ்பத் குருப்ய நமஹ, அஸ்பத் பரமகுருப்ய நமஹ, அஸ்பத் சர்வகுருப்ய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனிய நமஹ, ஸ்ரீ குறுங்கமுனிய நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் சரத்ருது தனுர் மார்கழி மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 25 டிசம்பர் 2025. வளர்பிறை பஞ்சமி பகல் மணி 11:27 வரைக்கும் இருக்குது. அதன் பின் ஷஷ்டி. அவிட்டம் நட்சத்திரம் காலையில் 6:50 வரைக்கும் இருக்குது. அதன் பின் சதயம். காலையில் 6:50 வரைக்கும் சித்த யோகம். அதன் பிறகு நட்சத்திர யோகம் சரியா இல்லை. வஜ்ரநாம யோகம் பாலவகரணம். இன்றைக்கு சுக்லபக்ஷ ஷஷ்டி. ஷஷ்டி விரதம் நாளைக்கு தான், ஆனால் திதி இன்னைக்கு. இன்று நகர்த்தார் பிள்ளையார் நோன்பு. அகசு நாழிகை 28-26, தியாஜ்யம் நாழிகை 18-39. இன்றைய புண்ணிய திதி மார்கழி மாதம் வளர்பிறை ஷஷ்டி. நேத்திரம் 1, ஜீவன் அறை. தனுசு லக்ன இருப்பு நாழிகை 3, வினாழிகை 48. சூரிய உதயம் காலை 6:20. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். மிதுன ராசியில வக்ர நிலைமையில குரு பகவான், சிம்ம ராசியில கேது, விருச்சிக ராசியில புதன், தனுர் ராசியில சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்பராசியில சந்திரன் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் இன்று மாலை 6:29 தனுசு ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மால் இன்னைக்கு எடுக்க முடியும். எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். நம்முடைய ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரம் யோகஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கு. பெரிய மாற்றங்களை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. 4ஆம் இடத்துல கேது, தொழில் ஸ்தானத்தில் 3 கிரகங்களுடைய ஒரு சஞ்சாரம், குருவினுடைய பார்வை
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். நண்பர்கள் உறவினர்களால் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே திரிகோணங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு, நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை, நல்ல ஒரு லாபங்களை, முன்னேற்றங்களை இன்று நீங்கள் அடையப் போகிறீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் தொடர முடியும். வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். தாயார் உடல்நிலை சீராக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. என்னதான் ராசிநாதன் சந்திரனா இருந்தாலும் அவர் சந்திராஷ்டமத்தில் அஷ்டமஸ்தானத்தில் போகும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக அன்றைய நாளை கடப்பது என்பது நல்லது. முக்கியமாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாளானது அமைந்திருக்கிறது. ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுங்க. யாருக்கும் ராகோப் கொடுக்காதீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் சரியானபடி திட்டமிடுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல் உண்டாகலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஆலோசனை பண்ணி பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் பயணம். கண்டிப்பாக வீடு மண்மனை யோகங்கள் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகும். வரவுக்கு குறைவு இருக்காது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு இன்றைக்கு கிடைக்க போகிறது. யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள், எல்லா காரியத்திலும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சரியானபடி திட்டமிடுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. நல்லா இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய கடன் சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகும். தைரியம் தன்னம்பிக்கையோடு இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அனைத்து காரியத்திலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். இரட்டை மனநிலை மாறும். ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இரட்டை மனநிலை என்பது இன்றைக்கு மாறும். புதிய மாற்றங்கள் இன்று வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். பொருளாதாரத்தில்
நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். கொடுத்த வாக்கினை உங்களால் இன்றைக்கு காப்பாற்ற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம்னா, பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குங்க. நிச்சயமாக தொழில் முடக்கம், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் பலவிதமான நன்மைகள் இன்னைக்கு நமக்கு நடக்க போகிறது. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உடல் ஆரோக்கியம் சீர் ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது. பயம் நீங்கி ஒரு தெளிவு நமக்கு இன்னைக்கு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல பலன்கள் நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது. சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் அனைத்துமே நல்ல தகவல்களாக வந்து சேரும். குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பலன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா விஷயத்திலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். இன்றைய நாளில் பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதே மாதிரி நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் நமக்கு இன்னைக்கு அழகாக செய்ய முடியும். சரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள்.
தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தையும் தாண்டி உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், பொருளாதாரம் சம்பந்தமான தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சங்கட நிலை என்பது விலகும். குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே கிடைக்கும். பார்ட்னர்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்றைக்கு கண்டிப்பான முறையில் சரியாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லை நான் எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கேன், நாட் ரீச்சபிளில் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு லைனுக்கு வந்துடுவேன். எந்த ஒரு ஜோதிட சேவைக்குமே கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம்தான். நாம் பரம்பரை ஜோதிடராக இருக்கிறதுனால கட்டணத்தை நாம் நிர்ணயம் பண்ண முடியாத சூழலில் இருக்கும். அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை பொறுத்தவரை நாம் சொல்லக்கூடிய வாக்கு உங்களுக்கு பலிக்கணும். பணம் 2வது விஷயம். நாம் சொல்லக்கூடிய வாக்கு உங்களுக்கு பலிச்சதுன்னா அதுவே நம்மளுடைய பெருமாள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.